இப்ப ஏற்கனவே விஜய் வந்து அதிமுக ஓட்டுகளை வந்து குறி வச்சிட்டாரு. இப்ப எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கும் தயாரா இருக்காரு. இதை நம்ம வந்து மாற்று கருத்து இதுல நமக்கு இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து 10 தேர்தலெல்லாம் வந்து தொடர்ந்து தோத்துட்டே இருக்காரு. ஏன் அதுல ஒரு மாற்றம் வந்து வரமாட்டுது? அவங்க தலைமையில யாரும் புதுசா வரமாட்டாங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்களா? இல்ல மாற்றத்தை நோக்கி வந்து அதிமுக வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையாண்டதோ அந்த அந்த சூழல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சரியான முறையில் கையாளப்படாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையோட ஓட்டு. இந்த சிறுபான்மையோட ஓட்டை வந்து அவங்க அழகா கன்சால்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்போம். எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டே தான். போன முறை நம்ம ஆட்சி எழுந்ததற்கு காரணம் இந்த மைனாரிட்டி ஓட்டு நமக்கு கிடைக்காமல் போனது. இப்போ அந்த ஓட்டை நம்ம கன்சால்டேட் பண்ணா என்ன பண்ணணும்? அந்த ஓட்டு ஃபுல்லா கோர் ஓட்டு யார்கிட்ட இருக்கு? இப்போ விஜய்கிட்ட வந்துருச்சு. சீமான்ட்டியோ திமுகட்டையோ பிற கட்சியிட்டே போகலை. அப்போ விஜய்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கிட்ட நம்மளுடைய ஓட் பேங்கிங் இருக்கு. ஜெயிப்பதற்கு இது தேவைப்படுகிறது. அப்போ நம்ம வந்து விஜயோடு கை கோர்த்தால் நம்ம 2 பேரும் இணக்கமாக போனால் வெற்றி பெற்று நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவருடைய கால்குலேஷன். பட் அப்படி போயிட்டா பிஜேபி நான் எப்படி உள்ள வருது? அதிமுக இருக்கும்போது உன் முதல்ல ஏறி சவாரி பண்ண முடியும். திமுக முதல்ல நான் இப்போ திடீர்னு போய் ஏற முடியாது. நான் சொல்றதெல்லாம் திமுக வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் நீங்க பாருங்க, விநாயகர் ஊர்வலத்திற்கு எதுக்கு நீ மசூதியை போர்வை போட்டு மூடுற? அந்த இடத்துல பெட்டாலியன் இருக்கு. பெட்டாலியன் போர்ஸ் நிற்க எவனாவது அங்கே வந்து கல்லறிஞ்சிருவாங்க, அதான் பண்ணிடுவாங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் புதுசாக இது என்ன புதுசாக ஒரு ட்ரெண்டை உருவாக்குறீங்க ஊப்பியில் இருக்கிற மாதிரி. அப்போது ஒரு மத கலவரத்தை இவர்கள் வந்து ஏற்படுத்தி விடுவார்கள்ன்ற மாதிரி சொல்றியா? இல்லை மசூதி இருக்கிற இடத்துலாம் போய் ஏதாவது ஏறிட்டான்னு சொல்ல வரியா நீ? அப்போ இந்த வேலையை யார் செய்ய போறா? வடமாநிலத்தை தான் அங்கே செஞ்சான், அவன் தானே இப்போ அதிகமாக இங்கே இருக்கான் 1 கோடி மேலே. அப்போ அவனை வச்சு செய்யறதுக்கான திட்டமா இல்லை அவனை தூண்டுறதுக்கான வேலையான ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இந்த எல்லா அரசியலும் நுட்பமாக கவனிக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் அப்படி ஒரு மூவ் எடுத்துட்டாருன்னா பெரிய அரசியல் சேஞ்ச், ரொம்ப பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்ச். ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வந்து அவங்க உட்காந்துருவாங்க. அப்புறம் திமுகவுக்கோ பிற பிஜேபிக்கோ இங்கே வந்து வேலையே இல்லாமல் போயிடும். திரும்ப உள்ள வரவிடாத வேலையை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துக்கொள்வாங்க.